ஹேலனஸ் இப்போ ஒரு சூப்பரான ஒரு லேர்னிங் வந்து பார்த்தேன். ஸோ நம்ம வந்து அது ப்ராக்டிக்கல் எலக்ட்ரானிக் புக்கில் தான் தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் வோல்டேஜ் டிவைடர். ஏன் வோல்டேஜ் டிவைடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு பல்ப் எடுக்கணும்னு வைங்க, சின்ன எல்இடி, அதுக்கு வந்து 3 வோல்ட் தான் சப்ளை பண்ணணும். இப்போ நம்ம யூஸ்வலி வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் 9 வோல்ட் பேட்ரி வந்து யூஸ் பண்ணுவோம், ஹெச்டபிள்யூ பேட்ரி சொல்லுவோம்ல. இது யூஸ் பண்ணுறதால என்ன ஒரு இதுனா, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை வோல்டேஜ் வந்து அந்த பல்பு போயிட்டு எரியும். பட் ஒரு 3 செகண்ட் 4 செகண்டில் அப்படியே ஃபியூஸ் ஆகிரும், ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த எலக்ட்ரானிக் கடையிலேயே ஒரு ரெசிஸ்டர் தாங்க அப்படின்னு வந்து கேட்டுருவோம். ஓகே, ரெசிஸ்டர் ஓகே, அதனால் வந்து கரண்ட்டு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தோம். அதுக்குமே இந்த புக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஒரு ஐடியா. ஸோ பார்த்தோன்னே தெரியும், இது 9 வோல்ட்டு, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இது ரெண்டுமே கிரவுண்ட்னா இது ரெண்டுமே வந்து இனிஷியலாக ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கா மாதிரி. ஓகே, இது நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கா மாதிரி, இது வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கா மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட மெயின் எக்யூப்மெண்ட் வந்து வரப்போகுது. இது வந்து பேட்டரியாக இருக்கலாம், இது வந்து ஒரு ரெசிஸ்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு பல்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மோட்டராக கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு பொட்டென்ஷியல் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோனா வந்து 5 வோல்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மெகாவால்ட். 1 மெகாவால்ட்னால் 1,00,000 மெகாவால்ட் இல்லை, 1 ஓம். 1 மெகா ஓம். 1 மெகா ஓம்னா 1,00,000 ஓம். ஓகே, ஸோ டெக்னிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட் வந்து இதில் வந்து பாஸே ஆகாதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் 5 வோல்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, எனக்கு இதிலிருந்து வர வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டர் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டரை வந்து 4 வோல்ட் எடுத்துக்கணும். அது ரொம்ப மிச்சம் இருக்கிற செட்டப் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுபடி வந்து போட்டு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து புக்கில் கொடுத்துருந்த மாதிரியே வந்து பண்ணிவிட்டு, அந்த 2 வோல்டேஜ் ஒன்றுத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். R2 ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் ஈஸி கேல்குலேஷனுக்கு 10,000 நான் வந்து எடுத்துட்டேன். அதை வச்சு நான் செட்டப் பண்ணிட்டேன். அதை வச்சு பார்த்தோன்னா R1ஓடது வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8,000 வந்து போட்டேன்னா, இங்கே வந்து நான் வந்து அந்த 5 வோல்ட் வந்து நான் மேனேஜ் பண்ணிடுவேன். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இதை வந்து நான் இன்னொரு மாதிரியும் வந்து படிச்சிருந்தேன். இது வந்து நான் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லையே. நான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை 2 ரெசிஸ்டர் போட்டுட்டு, ஒரு ரெசிஸ்டரில் 4 வோல்ட் அதை எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாமே வந்து 5 வோல்ட்டு தந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். இதை வந்து ரேண்டமாக தான் பார்த்தேன். ப்ரொஃபஸர் மேடுன்னு சொல்லிட்டு ஒரு பக் கன்வெர்ட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது இது வந்து ஒரு விஷயம் வந்து இங்கே சொன்னார். இது வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆச்சு. யூடியூபுக்கு எப்படி தெரியும் தெரியல. நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். Fair question. It's extremely simple. Add 1 resistor and you're done. But here's the catch. In a voltage divider, current is always flowing through both resistors, no matter how much power your load actually needs. Even if the load is... ஸோ என்ன சொல்கிறாருன்னா, சீரியஸ் கனெக்ஷனில் இதுதான் ஒரு ப்ராப்ளம். சீரியஸ் கனெக்ஷனில் நீ எப்படி கனெக்ட் பண்ணாலும் ஒரே கரண்ட்டு தான் வந்து போகும். இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்துல நோ கரண்ட் வந்து போகாதுன்ட்டேன். இப்போ இன்னொரு இது வந்து எடுத்தேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9.1 மில்லி ஆம்பியர் வந்து கரண்ட்டு போகணும். ஸோ இப்போ நான் இந்த செட்டப் எடுத்தேன்னா எனக்கு வந்து கரண்ட்டை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது 2 ரெசிஸ்டர் போடாமல். அப்போது இவர் சொன்னது தான் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து நிறைய டேமேஜ் ஆகும். இப்போது நான் வோல்டேஜ் மட்டும் மெயின்டைன் பண்ணேன்னா ஓகே, பட் கரண்ட்டையும் நான் மெயின்டைன் பண்ணேன்னா ஐ நீட் டு யூஸ் அ செட்டப் லைக் திஸ் ஒன்லி. இது பேர் வந்து பக் கன்வெர்ட்டர்ன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி அவ்வளோ